உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். வெளியூரில் பெரிய இடத்தில் சேவகனாக இருப்பதை விட சொந்த ஊரில் சின்ன இடத்தில் ராஜாவாக இருப்பது உயர்ந்தது. தொழிலை கற்று சொந்த இடத்தில் தொழில் தொடங்க எனக்கு ரொம்ப ஆசை. சொல்லப்போனா என் தொழில் சின்னதா இருந்தாலும் நான் தான் அதுல பெஸ்டா இருக்கணும். அது என்னோட கனவு. தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 4. திருமணம் முடிந்து பெரியோர்களிடம் ஆசி பெற வந்த தீபனும் தன்யஸ்ரீயும் ஆதி சக்கரவர்த்தியின் பாதம் பணிய கண்கள் பணிக்க அவர் ஆசி வழங்கினார். கண்ணீர் தாரை தாரையாக கண்ணீர் விட்டபடி தன் செல்ல பேத்தியின் திருமணத்தை கண்குளிர கண்ட தில்லை நாயகி ஆசி பெற வந்த பேத்தியை அணைத்துக் கொண்டு, "ஓ மனசு போல அருமையா நீ வாழணும் என் தங்கமே" என்று தழுதழுக்க அசோக்கும் நளினியும் குழப்ப முகத்துடன் இருவருக்கும் ஆசி வழங்கினர். தனித்து நின்ற வான்மதியை பார்த்து புரியாத விழித்த தீபன் முதலாக தன் அருகில் இருந்த மனையாளை திரும்பி பார்த்தான். செதுக்கி வைத்த சிற்பம் போல அங்கு அரக்க வண்ண புடவையில் எவ்வித ஒப்பனையும் இல்லாமல் நெற்றியில் அவனிட்ட குங்குமம் விளிர நின்றிருந்த தன்யஸ்ரீ கண்கள் மட்டும் மெல்லிய சோகத்தை பூசி இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான். அவனின் பார்வை உணர்ந்த தன்யஸ்ரீ, "அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு" என்று தயங்கி சொல்ல, அவனோ சற்றும் யோசிக்காமல் அசோக்கிடம் திரும்பி, "மாமா ஹாஸ்பிட்டல் இருக்காரா? நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் போயிட்டு வருவோமா?" என்று அப்போதும் தந்தையிடம் ஒப்புதலாக கேட்ட மகனை பெருமையோடு பார்த்தார் அசோக். "நான் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாம் தம்பி. கல்யாணம் முடிஞ்சு நேரா கோயிலுக்கு போறதா நல்லா இருக்கும்" என்று தயக்கமாய் வான்மதி சொல்ல, "சரிங்கத்த" என்று அமைதியானான். தன்யஸ்ரீ மனதில் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க அதை சொல்லாமலே உணர்ந்த தன்னவன் என்று அந்த நொடியே உணர்ந்தாள். அவள் மனதில் முதல் நாள் இரவிலிருந்து வரிசை கட்டிய அத்தனை சஞ்சலங்களும் வந்த வழி தெரியாமல் விலகி இருக்க மனதில் மென்மையான சாரல் வீசிய சுகந்தத்தை உணர்ந்தாள் தன்யஸ்ரீ. பெரியவர்களின் குழப்பமான முகத்தை இருவருமே கவனிக்க தவறினர். 2 குடும்பமும் கோவிலுக்கு செல்ல மேகநாதனின் நண்பர் திருமண மண்டபத்தில் வந்திருந்த உறவுகளை பந்திக்கு அழைத்து கவனித்துக் கொண்டிருந்தார். அன்னை மீனாட்சியின் சன்னதியில் மனம் உருகி தான் எதிர்பாராமல் இணைந்திருக்கும் இந்த வாழ்வில் எவ்வித இடர்களுமின்றி நிம்மதியான வாழ்வை தனக்கு அருளுமாற வேண்டி நின்றாள் தன்யஸ்ரீ. இத்தனை நாட்கள் எவ்வித கவலையும் இல்லாமல் இருந்த தான் தொழில் தொடங்க வேண்டும் என்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டிருந்த தான் தன்னை நம்பி இன்று மன வாழ்க்கையில் கைகோர்த்து இருக்கும் இந்த பெண்ணை எவ்வித மன வருத்தங்களும் தீண்டாமல் பார்த்து கொள்ள நீதான் அருள வேண்டும் சொக்கநாதா என்று தனக்கும் தன் மனையாளுக்கும் சேர்த்து வேண்டுதல் வைத்தாள் தீபன் சக்கரவர்த்தி. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமர்ந்ததும் அவ்வளவு நேர மௌனத்தை உடைத்து நளினி வான்மதியை பார்த்து, "பொண்ணு" என்று ஆரம்பிக்க அசோக் வேண்டாம் என்று அவர் கைப்பிடித்து தடுத்தார். தீபன் தன்யாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். 22 வயதுக்கு மேல் இருக்கவே இருக்காது என்பதை பறைசாற்றும் குழந்தை முகம். அவளின் வில் போன்ற புருவங்கள் எந்த பார்லரையும் நான் பார்த்ததில்லை என்று சொல்ல வெண்ணிலவு போல ஒளிபுரந்திய அந்த முகம் அவனுள் அவள் மீதான நல்ல அபிப்பிராயத்தை விதைத்தது. அனைவரும் கிளம்ப தன்யஸ்ரீ தீபனுடன் இணைந்து நடந்தாள். அவள் தன் அருகில் வரும் தீபனை ஆழ்ந்து நோக்கினாள். சீராக வெட்டப்பட்ட மீசையின் கீழ் இதழ்களில் உறைந்திருந்த புன்னகை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன்யஸ்ரீ உயரத்துக்கு ஓரக்கண்ணால நிமிர்ந்து பார்க்காமல் பார்த்தாள். அவனுடைய மீசையும் உதரும் தான் தெரிந்தது. கல்யாண பெண் நிமிர்ந்து பார்த்திட முடியுமா? அதனால் அமைதியாக வந்தாள். ஏனோ அவனின் அதரங்களும் தாடையின் சின்ன பிளவும் அவள் மனதில் பதிய உள்ளே குறுகுறுப்பாய் உணர்ந்தாள். தோன்றிய புன்னகையை மறைத்து முகத்தை திருப்பிக் கொள்ள தாயிடம் யாரோ பேசுவது அவளுக்கு புலப்பட்டது. பேசிக் கொண்டிருந்த பெண்மணியோ அவளை பரிதாபமாக பார்க்க நேற்றிலிருந்து அவள் வாழ்வில் நடப்பது எதுதான் அவளுக்கு முழுதாய் புரிந்தது. இப்போது புரிய அதை அப்படியே புறம் தள்ளினாள் தன்யஸ்ரீ. இதுதான் அவள் குணம். அதிகம் யோசித்து மூளையை சூடாக்கிக் கொள்ள மாட்டாள். நடப்பது நடந்தே தீரும், வருவது வரட்டும் என்ற கவலைகளை ஒதுக்கத் தெரிந்த அவளுக்கு ஏனோ பயம் மட்டும் ஒதுக்க முடியாததாக இருந்தது. சற்றென்று வரும் மாற்றங்கள் அவளுள் பயத்தையே முதலில் விதைத்தன. அதை மெல்ல அசை போட்டு அதிலிருந்து அவள் வெளியே வர சற்று நேரம் பிடிக்கும். வந்துவிட்டால் பொறுமையாக அதை கடப்பாள். அவளும் பயத்தை வெல்ல முயற்சிக்கிறாள் தான். பார்க்கலாம் எப்போது வெல்வாள் என்று. தீபனோ எந்த சிந்தனையும் இல்லாமல் காரை நோக்கி நடந்தான். கார் மருத்துவமனையை அடைந்ததும் தன்யஸ்ரீ கண்களில் அவளின் அனுமதி இல்லாமல் நேர்மணிகளை வெளியேற்ற அவளின் மனநிலையை தீபன் உணர்ந்தாலும் அவனால் இப்போது அவளுக்கு ஆறுதல் மொழிகளை வழங்க இயலவில்லை.
ஏனோ பார்வையாளனாக இருந்தானே ஒழிய அவளின் அழுகையை நிறுத்த முடியவில்லை. இப்போதானடா கோவில் அவளை நல்லபடியா பாத்துப்பேன்னு வேண்டிக்கிட்ட, அவ அழுகிறா, சமாதானம் சொல்லாம வேடிக்கை பாக்குறிய, நியாயமா என்றது அவன் மனசாட்சி. அவனோ, என்னாலயா அவ அழறா? இல்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அழறா. என்ன சொல்லணும், அழாதனா? அபத்தமா இல்லையா? அப்பாவுக்கு முடியலன்னா எந்த பொண்ணு சிரிக்கும், இல்ல அழாம இருக்கும்? அது அவளோட உணர்வு, இதுல நான் எப்படி தலையிட முடியும் என்று நல்ல நியாயங்கள் பல பேசி அதை விரட்டி அடித்தான். ஆனால் அவன் உணராத ஒன்று, பெண்டிற்கு தன் துணை மூலம் கிடைக்கும் ஆறுதல் பெரும் பலம் அளிக்கும் என்பதை. அவன் அதிகம் பழகிய பெண் என்றால் ஆதியின் மனைவி இந்திராணி மட்டும்தான். நளினி கணவருக்கு உதவுவது, வீட்டை கவனிப்பது என்று மகனை பெரும்பாலும் மாமியாரிடம் ஒப்படைக்க அவனின் ஒரே பெண் தோழி பாட்டி மட்டுமே. நிருபாவம் அதிகம் தம்பியிடம் ஒட்டாமல் வளர்ந்ததால் அவனுக்கு பெண்களின் உணர்வுகள் பற்றி ஒன்றும் தெரியவில்லை. பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களின் மனநிலை, நிதிநிலை என்று அனைத்தையும் அறிந்து நடக்கச் சொல்லித்தரும் நம் சமூகம் ஆண்களுக்கு தனக்கு வரப்போகும் மனைவியான பெண்ணின் மனநிலை, உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் பற்றி கெஞ்சித்தும் சொல்லிக் கொடுப்பதில்லையே. வீட்டில் தந்தை தாயை நடத்தும் விதம் பார்த்து அதுதானே பல ஆண்கள் மனைவியிடம் நடந்து கொள்கிறார்கள். சிலருக்கு தந்தையின் செயல்பாடு பிடிக்காத பட்சத்தில் தாயை போல மனைவி கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. இங்கும் அதே நிலைதான். அங்கே கட்டிலில் இருந்த மேகநாதன் மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற தன் இளைய மகளை கண்டு கண் கலங்கியவர் கண்ணீரை துடைத்து மணமகனை கண்டவர் திடுக்கிட்டார். மெல்ல திரும்பி தன் நண்பனை பார்க்க அவரோ தலையசைத்து பிறகு பேசலாம் என்று சொல்ல கண்மூடிய அவரின் விழிகளில் நீர் நிற்காமல் கசிந்தது. இங்க பாருநாதா, உனக்கு உடம்பு இருக்கிற நிலைமையில நீ கண்டதை யோசிச்சு இன்னும் மோசமா பண்ணிக்காம கவனமா இரு. நடக்கிறத நாராயணன் செயல், யாராலையும் மாத்த முடியாத ஒண்ணு, புரியுதா என்றார் அசோகத்த நண்பனிடம் கண்டிப்புடன். அவரும் தலையசைக்க தன்யஸ்ரீ தந்தையின் கரத்தை பிடித்தபடி அருகில் நின்றாள். தீபனுக்கு கைபேசியில் அழைப்பு வர வெளியில் நகர்ந்தான். சொல்லு ஆகாஷ் என்ற ஆளுமையோடு ஒலித்தது தீபனின் குரல். இல்ல சார், 3 நாள் தான் லீவ் சாங்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க நாளை மறுநாள் ஆபீஸ் வந்துட முடியும் தானே என்று தயக்கமாக கேட்டான் ஆகாஷ். தீபனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அண்ணன் திருமணம் தானே என்று எண்ணிக்கை சொல்லாமல் விடுமுறை கேட்டுவிட்டு அவன் கிளம்ப 3 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன், ஆகாஷ் இன்னும் 1 நாள் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா பாருங்க, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நாளைக்கு கிளம்ப முடியுமான்னு தெரியல. என்னோட ஒர்க் பெண்டிங் இல்ல, இருந்தாலும் நான் போட்ட ரூல் தான் அதிகமா லீவ் எடுக்க கூடாதுன்னு. ஆனா கல்யாணம்னா 5 நாள் எடுக்கலாம் இல்லையா என்று நிதானமாக கேட்க மறுமுனையில் இருந்த அவனோ, ஹேய் சகி, கல்யாணமா? சொல்லவே இல்லையாப்பா நீ, கங்க்ராட்ஸ், நீ மெதுவா, நான் ரோஹித் சார் கிட்ட சொல்லிக்கிறேன் என்றான் நண்பனாக மாறி. ஆகாஷ், ஆபீஸ் விஷயம் பேசும்போது இந்த ஃப்ரெண்டு மோடுக்கு போகாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். எனிவே தேங்க்ஸ், 1 நாள் கூட கிடைச்சா போதும், நான் ரோஹித் சார் கூட பேசுறேன் என்றவன் அழைப்பை லோகித் சொல்யூஷன் MD ரோஹித்துக்கு விடுக்க, எஸ் யங் மேன், ஏன் லீவு? என்னமோ குறையுது எனக்கு, சீக்கிரம் வா மேன் என்றார் அந்த 50களின் ஆரம்பத்தில் இருந்தவர். தீபன் இங்கே உள்ள நிலவரத்தை விளக்கி 1 நாள் நீட்டிப்பு கேட்க அவரும் பலமாக சிரித்து, 1 வாரம் என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா வா மேன் என்றார். இல்ல சார், ஒரு ப்ராஜெக்டுக்கு டேட்டா ஒர்க் பண்ணணும், நான் வந்துருவேன் என்று நிதானமாக சொன்னான். யுவர் விஷ் மேன், ஹாப்பி மேரிட் லைஃப் என்றார் சிரித்தபடி. தீபன் எப்போது கிளம்பலாம் என்றுதான் இருந்தான். ஆனால் தந்தையை பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது. உடனே கிளம்பினால் அவர் வருந்தலாம் என்றுதான் 1 நாள் பயணத்தை தள்ளி வைத்தான். அவன் மனதில் சில கேள்விகள் வண்டாக குடைய தன் மனைவியை தேடினான் அதற்கான விடை காண. அவளோ தன் பாட்டியிடம் ஏதோ முக்கிய பேச்சுவார்த்தையில் இருந்தாள். அவன் அவர்களை கவனிப்பதை பார்த்த தில்லை நாயகி, அது அவளோட துணி ஒண்ணு இன்னும் பேக் பண்ணலப்பா, ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுக்கு வர முடியுமா என்றார். அவனுக்கு குழப்பம் மேலும் அதிகரிக்க, ஏன் எடுத்து வைக்கல? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா கிளம்பணும்னு தெரியாதவங்களா என்ன என்று மனம் கேட்டாலும் உடனே, அப்பா இப்படி இருக்க எந்த பொண்ணு பேக் பண்ணுவாடா மடையா என்று அவனின் மனசாட்சி கிண்டல் அடிக்க, சரி சரி அடங்கு என்று அதை மூளைக்கு விரட்டியவன், அதனால என்ன பாட்டிமா, போலாம், அப்பா கிட்ட சொல்லியாச்சா என்றான். இவன் அனைத்திற்கும் தந்தையை அழைப்பதையும் அவரிடம் கேட்டு கேட்டு செய்வதையும் கண்ட தில்லைக்கு கொஞ்சம் சுணக்கம் வந்தது. இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த அசோக், நாங்க இங்க இருக்கோம், இல்லனா மண்டபத்துக்கு போறோம் தீபோ, நீ அவங்க கூட போயிட்டு நேரா அங்க வந்துரு என்றார். சரிப்பா என்று தீபன் முன்னால் நடக்க தன்யஸ்ரீ அவன் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓட்டமாக அவனை பின்தொடர்ந்தாள். தில்லையும் அவர்களோடு கிளம்ப வான்மதிதான் இங்கிருந்து பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவராக தங்கள் சம்பந்த வீட்டினரை சங்கடமாக பார்த்தார். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்.
மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.